Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing good, studying well. Okay, this is the English video for you. My name is Matilda. I am the faculty of Science and English. We are uploading the science video as well as the English video. That is very useful for you. That is also I am ensuring that very few minutes video. If you are traveling, if you are sitting, everywhere you can see this video. Okay, let's go into our video. Today our topic is preposition over. When you speak, you are often turmoil in your terms, whether I can use the over, whether I can use the above, whether I can use the through, whether I can use the across, this whether I can use on. These are the terms is similar, but lot of difference is there. Let's get rid of the confusion through this video. Okay, let's enter our video. First we'll start our over. Okay, over means what does, if something covers something else. இங்க பாருங்க, ஒரு கேக் வச்சிருக்கேன். சாக்லேட் வந்து இப்போ you are put the chocolate over the cake. This is the cake. ஓகேங்களா, ஃபுல்லா கவரா இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா கவரா இருக்குது. ஸோ அதனால நம்ம இங்க வந்து ஓவர் யூஸ் பண்றோம். ஒரு பொருள் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஓவரா இருந்ததுன்னா நம்ம ஓவர் யூஸ் பண்ணுவோம். Okay, for example, one more example you try to say after me. Example, you pour the butter over the bread. அப்படி சொல்லலாமா? இப்போ நீங்கள் இது ப்ரெட்னு வச்சுக்கோங்க. பட்டர் எப்படி தடவிங்க? இது ஃபுல்லாக தடவுவீங்க இல்லையா? தடவிட்டு டோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் ஓவர். ஓகே, இதெல்லாம் ஒரு பொருள் வந்து ஃபுல்லாக கவராக இருந்ததுனாக்கா அப்போ நம்ம ஓவர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் படுத்து தூங்குவீங்க. இப்போ குளிர்காலம் இருக்கிறதால டெஃபினெட்லி யூ ஷுட் நீங்கள் உங்களை கவர் பண்ணுறதுக்காக பெட்ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அந்த பெட்ஷீட் வந்து எப்படி ஃபுல்லாக உங்களை கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபுல்லாக உங்களை டச் பண்ணிவிட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு பெட்ஷீட்டுக்கு வந்து நீங்கள் ஓவர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாக ரேப் பண்ணுற எதுவுமே ஓவர் அந்த கண்டிஷனில் வரும். Okay, one more example is, okay, if you see the lot of example, then only you can get the better idea. So that's only second example for the over. Let me, if something cover this something else. அது again இப்போ பாருங்க, இப்போ வந்து இதெல்லாம் ஹவுஸாக இருக்குது, பில்டிங்ஸாக இருக்குது இல்லையா? அது மேலே என்ன இருக்குது? க்ளவுட்ஸ் இருக்குது. க்ளவுட்ஸ்னது மேகங்கள் வந்து படர்ந்து இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறதால நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னாக்கா, இது வந்து there are clouds over the city. Okay, there are அங்கே இருக்கு. ஓகே, there are clouds over the city. சிட்டின்றது ஆர்டிக்கல் வந்துடுச்சு. அகைன் சிட்டின்றது நம்மளுடைய நவுனு. ஓகே, ஓவர்ன்றது ப்ரிப்போசிஷன், பொசிஷனை சொல்லுது. ஓகேங்களா, ஓகே, க்ளவுட்ஸ்னா இது ஃபுல்லாக பரவி இருக்குது. there are the clouds over the city. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க தான் உங்களுக்கு நிறைய வந்து you will get an idea. ஓகே, something covers something else. இங்கே பாருங்கள், you are wearing the jacket over your t-shirt. இப்போ இவங்க டிஷர்ட் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த ஜாக்கெட்டை வந்து கவர் பண்ணி போட்டுட்ருக்காங்க. டெஃபினட்டாக அந்த டிஷர்ட்டை தழுவி தான் இந்த ஜாக்கெட் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கவரிங் ஏரியாவுக்கு the something covers something else. இதை வந்து கவர் பண்ணியிருந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை வந்து கவர் பண்ணி இந்த பிங்க் கலர் ஜாக்கெட் இருக்கிறதால we can use the over. ஓகே, ஓவரோட யூசேஜ் புரிஞ்சுதுங்களா? you are wearing, ஓகே, you are wearing the jacket. வந்துட்டு நம்மளுடைய ஆர்டிக்கல், பக்கத்தில் இருக்கிறது ஜாக்கெட்ன்றது வந்து நவுனா பெயர் சொல். ஓகே, நவுன் ஓவர் யுவர் டிஷர்ட். ஓகே, பேசும்போதும் இங்கே வந்துட்டு நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். ஏஜை பற்றி பேசும்போதும், இன் சம் கண்ட்ரீஸ் யூ கான்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் அன்லெஸ் யூ ஆர் ஓவர் த 18 years ஓல்டு. ஓகேங்களா, ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணவே முடியாது. அன்லெஸ்னால் அப்படி இல்லைனா நீங்கள் 18 years மேலே இருந்தால் தான் ஒரு சில கண்ட்ரிலாம் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, ஏஜை பற்றி பேசும்போது நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். அபோவ் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அபோவ் வந்து டெம்பரேச்சர் பற்றி பேசும்போதோ, இல்லை ஸ்பீடை பற்றி பேசும்போதோ, இல்லை ஹைட்டை பற்றி பேசும்போதோ. ஹைட் இன் த சென்ஸ், அதாவது இப்போது ஓவர் அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாது பொருள். இங்கே பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அபோவ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னாக்கா
above the lake is my house is there. above the lake ஏரிக்கு மேலே வீடு இருக்காது, கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது, ஏரிக்கு பக்கத்தில். ஓகே, ஓவர்னா தலைக்கு மேலே இருக்கிறதுக்காக ஓவர் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே ஓவர்ன்ற வார்த்தையை. பட் இங்கே வந்து கொஞ்சம் சைடாக இப்படி பொருள் இருந்தாக்கா நம்ம சொல்லுவோம். இந்த மை ஹவுஸ் இஸ், இது ஹவுஸ்ன்னு வச்சுப்போம், இது லேக்குன்னு வச்சுப்போம். மை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் அட் தி above the lake. above the lakeனா இதுக்கு மேலே இல்லை, இது இப்படி தான் இருக்கும். ஓகே, the peak of the Mount Everest is 8,000 meters above the sea level. ஓகே, above the sea level. இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஹைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். the peak of the Mount Everest is 8,000 meters above the sea level. sea levelலேருந்து இந்த மவுண்ட் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்றதை சொல்கிறோம். ஓகே ஓகே more than the number. more than the number அப்படின்னாக்கா over. more than the 1,000 people were invited to the party. ஓகே, அப்போ நம்ம மோர் தென் வரும்போதெல்லாம் நம்ம ஓவர் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓவர் 1,000 people were invited to the party. ஓவர்னா ஆட் பண்ணிகிட்டே போகிறது, நம்பர்ஸை வந்து ஆடிங் த நம்பர்ஸ். மோர் தென் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னாக்கா ஓவர் வந்து ஸ்பீடை பற்றி பேசும்போதும் நம்ம ஓவர் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். த கார் வாஸ் கோயிங் அட் ஓவர் 1,000 miles per hour. ஓகே ஓகே, ஒரு ஹவருக்கு 1,000 miles வந்து ஸ்பீடாக போகுது காரு. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, த கார் ஆர்டிக்கல் வந்திருக்கு, நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்துட்டாங்க. ஆர்டிக்கல் காருன்றது வந்து நவுனு, காருன்றது வந்து நவுனு பெயர் சொல். வாஸ்ன்றது V2 கூட பேஸ் ஃபார்மோட ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூஸ் டென்ஸில் போயிட்டுருக்கு. ஓகே, போயிட்டு இருந்த கார் வாஸ் கோயிங் அட் ஓவர் தி 1,000 miles per hour. கார் போய்கொண்டு இருந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா, போனது இல்லை, போய்கொண்டு இருந்தது. வாஸ் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் கோ கூட கோன்றது வந்து V1, அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வாஸ் பக்கத்தில் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது திஸ் இஸ் த கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, த ஏரோப்ளைன் நம்ம ஆர்டிக்கல் வந்துட்டாங்க பாருங்கள். ஆர்டிக்கல் பக்கத்தில் வந்து இது வந்து நவுனு. ஓகே, ஆர்டிக்கல் இது வந்து நவுனு. வாஸ் மூவிங் ஓவர் த 9,000 miles per hour. ஓகே, த ஏரோப்ளைன் வாஸ் மூவிங் ஓவர் 9,000 miles per hour. ஓகே, the rules for the ஓவர் வந்து மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். த பிளைன் வாஸ் ஃப்ளையிங் ஓவர் த டென்மார்க். மேப்பில் பாருங்கள் டென்மார்க் எங்கே இருக்குன்னு. மேபி இட்ஸ் லொக்கேட்டட் இயர். பிளைன் வந்து ஏரோப்ளைன் வந்து மூவ் ஆகிட்டு தானே போகும், ஸ்டாண்டிங்காக ஒரு இடத்துல வந்து நிற்காதுல்ல. பிளைனோடைய வேலையை மூவ் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ அது அதனுடைய வேலையை செய்யுது. த பிளைன் நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்துட்டாங்க பாருங்கள். ஆர்டிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து பிளைன்ன்றது வந்து நம்மளுடைய நவுன். ஓகேங்களா, நீங்கள் இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஃபைண்ட் அவுட் ஒரு சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணும்போது எது நவுனு, எது அட்ஜெக்டிவ், எது ப்ரிப்போசிஷனு, எது கன்ஜெக்ஷனு, எல்லாமே உங்களுக்கு எது வேர்பு எல்லாமே தெரியணும். ஓகேங்களா, ஒரு ஹோல் சென்ஸ் வேணும் உங்களுக்கு. இந்த பிளேன் வாஸ் ஃப்ளையிங், இங்கே பாருங்கள் வாஸ் வந்து அதே மாதிரி V2 கூட பேஸ் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைன்றது V1, அது கூட ஐஎன்ஜி சேர்த்து கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. த பிளைன் வாஸ் ஃப்ளையிங் ஓவர் தி டென்மார்க். ஓவர்னு ஏன் சொல்கிறோன்னா பிளைன் ஹேஸ் பி மூவிங். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்குது, அதனால் நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா ஓவர் மூமெண்ட்டுக்கும் சொல்லலாம். ஆஃப் த ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். அக்ராஸும் ஓவரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், ஒன்றுமே இல்லை. அக்ராஸ் வந்து ஒரு சைட்லேருந்து டு தி அதர் சைடு, இன் தி அதர் சைடு ஆஃப் சம்திங் எல்ஸ். இப்போது ஐ எம் கோயிங் டு சி அக்ராஸ் த இந்தியா. அக்ராஸ் த இந்தியானா இந்தியா ஃபுல்லும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ ஓவர் எப்போ யூஸ் பண்ணால் ஒரு பொருள் வந்து கொஞ்சம் உங்களை விட ஹைட்டாக இருக்கும்போது அப்போ யூஸ் பண்ணோம். அக்ராஸ் த இந்தியா ஒன்றும் ஹைட்டெல்லாம் ஒன்றும் இல்லையா, லேண்டு த்ரூவாக நீங்கள் லேண்டு வழியாக போக போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, த டவுன் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் த பார்டர். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்கீங்க, ஒரே நிலமாக தானே இருக்குது. லேண்ட் வில் பி சிமிலர், அப்போ வந்து நீங்கள் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டர் போய் நான் சுற்றி பார்த்தேன் அந்த மாதிரி. பட் இப்போ எதனா ஹைட்டான ஆப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அப்போ ஓவர் யூஸ் பண்ணலாம். அக்ராஸ் வந்து நேராக. ஓகே, த டவுன் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் தி பார்டர். ஓகே, எங்கே அக்ராஸு, எங்கே ஓவரு, எங்கே த்ரூ யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். டு டாக் அபவுட் த ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. லேக் வந்து
இப்போ லேக்லேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். டெசர்ட்டும் அதே மாதிரி தான். டெசர்ட் எப்படி இருக்கும், இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும், அந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் மோடு பள்ளம்லாம் ஒன்றும் இருக்காது, உயர்ந்த வால் பகுதிகள்லாம் எதுவும் இருக்காது. சிமிலராக ஒரே இது ஈவனாக இருக்கும். ரோடும் அதே மாதிரி இது வரும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு அக்ராஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓவர் வந்து டு டாக் அபவுட் சம்திங் இஸ் ஹை. ஓகேங்களா. மூமெண்ட்டு யூஸ் பண்ணலாம். ப்ளைன்லாம் இப்போ மூமெண்ட் ஆகி போகும், மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கெலாம் ஏஜுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மோர் தென் அந்த மாதிரி மீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. இது எல்லாமே ஓவர் யூஸ் பண்ணுற இடங்கள். ஓகே. த்ரூ அப்படின்னாக்கா ஐ ட்ராவல்டு டனல் த்ரூனா 3 டைமென்ஷனாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இப்போ டனல் இருக்குதுனாக்கா நீங்கள் வந்து இங்கே டனல் இருக்கும், இங்கே டனல் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் 3 டைமென்ஷனாக க்ளோஸ்டாக இருக்கும். அதன் வழியாக நீங்கள் வெளியே வருவீங்க. சரிங்களா. ஃபாரஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஃபாரஸ்ட்டும் இப்படி இருக்கும். ஃபாரஸ்ட் அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கும், நீங்கள் நடுவில் இருப்பீங்க. இதெல்லாமே 3 டைமென்ஷன் உங்களுக்கு மூடி இருக்கும். அப்போ வந்து நம்ம த்ரோ யூஸ் பண்ணலாம். டு டாக் அபவுட் த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் மறைஞ்சி இருக்கும், உங்களை மறைச்சிட்டு இருக்கும், நீங்கள் நடுவில் இருப்பீங்க, அதன் வழியாக அப்படி அந்த மீனிங். ஓகே. குவெஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். வாக்குடு ஓவர் த பிரிட்ஜ். ஏன்னா பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா. பிரிட்ஜு வந்து உங்களுக்கு மேலே தான் இருக்கும் கொஞ்சம், அதனால் நம்ம இங்கே ஓவர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வாக்குடு ஓவர் த பிரிட்ஜ். ஓகே. swam across the lake. ஸோ எப்படி லேக் எப்படி இருக்கும், இங்கெல்லாம் வாட்டரியாக இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். வாக்டு த்ரூ தி வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும், இங்கே செடி கொடிகள்லாம் இருக்கும், இவங்க நடுவில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து த்ரூ யூஸ் பண்ணுவோம். அதன் வழியாக அவன் நடந்தான். வாக்டு த்ரூ த வுட்ஸ். ஓகே.